இங்க பாருங்கடா, இன்றைய தங்கம் விலை ரொம்ப உயர்ந்திருக்கு. 22K 24K எல்லாம் அதிகமா இருக்கு. வாங்குறதுக்கு முன் நன்றாக செக் பண்ணுங்க. ஃபுல் வீடியோ பாருங்க. உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087788012. வணக்கம். இப்போ எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சா இருக்கு. தங்கம் விலை, வெள்ளி விலை விண்ணுக்கு போகுதேன்னு. உண்மையிலேயே இந்த விலை உயர்வுக்கு பின்னாடி என்னதான் காரணம்? வாங்க அத பத்தி கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 1 கிராம் 24 கேரட் தங்கத்தோட விலை தான் இது. கிட்டத்தட்ட 15,666 ரூபாய். அதே மாதிரி 22 கேரட் தங்கம் சுமார் 14,360 ரூபாய்க்கும், 18 கேரட் தங்கம் 11,980 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. அடேங்கப்பா, விலை அந்த அளவுக்கு ஏறி நிக்குது. இந்த விலையெல்லாம் பார்த்த உடனே நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான். இனிமே தங்கம் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய கனவா மட்டும்தான் இருக்குமா? இத பத்தி தான் நாம இன்னும் ஆழமா பார்க்க போறோம். சரி வாங்க, முதல்ல தங்கம் வெள்ளி ரெண்டோட இப்போதைய மார்க்கெட் நிலவரம் என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த விலை உயர்வு தங்கத்துக்கு மட்டும் இல்ல, வெள்ளியும் சும்மா இல்ல. 1 கிலோ வெள்ளி கிட்டத்தட்ட 2,80,000 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. அதே 10 கிராம் வெள்ளி சுமார் 3,150 ரூபாய்க்கு விக்குது. சோ இது ஒட்டுமொத்தமா மார்க்கெட்ல நடக்கிற ஒரு ட்ரெண்ட். தங்கமும் வெள்ளியும் ரெண்டுமே மதிப்புள்ள உலோகங்கள் தான். ஆனா அதுக்கான காரணங்கள் வேற வேற. தங்கம்னா நம்ம பணத்தை சேர்த்து வைக்கிற ஒரு உண்டியல் மாதிரி, ஒரு பாதுகாப்பான முதலீடு. ஆனா வெள்ளியோட மதிப்பு பெரும்பாலும் தொழிற்சாலைகள்ல அதோட தேவை எப்படி இருக்குங்கிறத பொறுத்துதான் அமையும். அடுத்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், தங்கம்னா எல்லாமே ஒண்ணு கிடையாதுங்க. அதோட தூய்மையை பொறுத்து அதோட தரம், விலை எல்லாமே மாறும். அத பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்ல 24 கேரட் தங்கம். இதுதான் 99.9% பக்கா தங்கம், அதாவது சுத்த தங்கம். இது ரொம்ப மென்மையா இருக்கிறதால இதுல டிசைனா நகை செய்ய முடியாது. ஆனா முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு தங்க கட்டிகளாகவோ அல்லது நாணயங்களாகவோ வாங்குறதுக்கு இதுதான் பெஸ்ட். அடுத்து நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச 22 கேரட் தங்கம். இதுல 91.6% தங்கம் இருக்கும். மீதி கொஞ்சம் செம்பு, வெள்ளி மாதிரி வேற உலோகங்களை சேர்ப்பாங்க. எதுக்குன்னா அப்பதான் நகை நல்லா ஸ்ட்ராங்கா நீடித்து உழைக்கும். நம்ம ஒரு கல்யாண நகைகள்ல இருந்து பெரும்பாலான நகைகள் இதுல தான் செய்யப்படுது. கடைசியா 18 கேரட் தங்கம். இதுல பாத்தீங்கன்னா 75% தங்கம் இருக்கும். இது ரொம்ப உறுதியா இருக்கிறதால இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் விரும்புற ஸ்டைலான மாடர்ன் டிசைனர் நகைகள் செய்யறதுக்கு இது ரொம்ப பொருத்தமா இருக்கு. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கே வருவோம். ஏன் இந்த தங்கம் வெள்ளி விலையெல்லாம் இப்படி ராக்கெட் வேகத்துல ஏறிட்டே இருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை இப்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுக்கு ஒரே ஒரு காரணம்னு சொல்லிட முடியாது. பல விஷயங்கள் ஒன்னா சேர்ந்திருக்கு. உலக பொருளாதாரம், அமெரிக்கா டாலரோட மதிப்புல வர்ற மாற்றம், சர்வதேச சந்தை நிலவரம், நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு, அது மட்டும் இல்லாம அக்ஷய திருதி, தீபாவளி மாதிரி நம்ம ஊரு பண்டிகை சீசன்ல வர்ற அதிக டிமாண்டு, இப்படி எல்லாமே சேர்ந்துதான் இந்த விலையை ஏத்திவிடுது. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விலை உயர்வு இப்போதைக்கு நிக்கிற மாதிரி தெரியல. வரும் காலங்களையும் இன்னும் மேல போக தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஐயோ, விலை ஏறிடுச்சேன்னு கவலைப்படுறத விட்டுட்டு இதை எப்படி ஒரு நல்ல நீண்டகால முதலீட்டு வாய்ப்பா பார்க்கலான்னு இப்ப யோசிக்கலாம் வாங்க. எப்பவுமே தங்கத்தை ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம், ஷேர் மார்க்கெட் மாதிரி மத்த முதலீடுகள் எல்லாம் சரிவை சந்திக்கும்போது கூட தங்கம் நம்மள கைவிடாது. அதோட மதிப்பை அது தக்க வச்சுக்கும். இதுதான் அதோட பெரிய பிளஸ் பாயிண்ட். தங்கத்துல முதலீடு செய்யணும்னா நகை வாங்குறது மட்டும்தான் வழியான்னு கேட்டா இல்லவே இல்ல. இப்பெல்லாம் நீங்க கோல்ட் ETF இல்லனா அரசாங்கத்தோட சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் மூலமா கூட தங்கத்துல முதலீடு பண்ணலாம். ஓகே, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க தங்கம் வாங்க போறீங்கன்னா சில விஷயங்களை கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிள். இந்த 3 விஷயத்த மட்டும் மறக்காதீங்க. 1, நீங்க வாங்க போற அன்னைக்கு என்ன ரேட்டுன்னு செக் பண்ணுங்க. 2வது, அந்த நகையில BIS ஹால்மார்க் முத்திரை இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கோங்க. 3வது, செய்கூலி, சேதாரம் மாதிரியான மற்ற கட்டணங்களை பத்தி தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆக சுருக்கமா சொல்லணும்னா இங்க பாருங்க, இந்த தங்கம் வெள்ளி விலை உயர்வு ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமா, இன்னைக்கு விலை அதிகமா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா நீண்ட கால நோக்குல பார்த்தா இது ஒரு அருமையான முதலீட்டு வாய்ப்பா அமையலாம். இது மாதிரி பயனுள்ள தகவல்களை நாங்க உங்களுக்காக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரி, போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி குவிஸ். 22 கேரட் தங்கத்தோட தூய்மை சதவீதம் என்ன? ஆப்ஷன்ஸ் உங்க முன்னாடி இருக்கு. இந்த கேள்விக்கு யார் சரியா பதில் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். கமெண்ட்ல உங்க பதில சொல்லுங்க. பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க பின் பண்றோம்.
இந்த முழுமையான விளக்கத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்போதான் நாங்க போடுற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். எங்களுக்கும் அது கொஞ்சம் உதவியா இருக்கும். உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087780112. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.